ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆகிட்டாரு, ஆனால் நீ உன் ரூமில் தான் இருக்க. இது வரைக்கும் பல யூஎஃப்ஓ மனுஷங்கரில் மாட்டிருச்சு, நீ இன்னும் உன் ரூமில் தான் இருக்க. மஸ்க் பல ராக்கெட் ஸ்பேஸ்க்கு அனுப்பிட்டாரு, இருந்தாலும் நீ இன்னும் உன் ரூமில் தான் இருக்க. இந்த வீடியோ முடிஞ்சப்புறம் நீ உன் வீட்டை விட்டு வெளியில் போவ, சீக்கிரமோ இல்லை லேட்டாவோ, ஆனால் ரியாலிட்டி இன்னும் இங்கே தான் இருக்குது. பல இடங்களில் போர் நடக்குது, பல குற்றங்கள், பலர் இன்னும் பசியில், ஆனாலும் நீ இன்னும் உன் ரூமில் தான் இருக்க. செய்திகள், சோசியல் மீடியா, பல கதைகள், பல கவிதைகள், பல வார்த்தைகள், பல படங்கள், பல பாடல்கள், உன் மைண்ட் கதைங்களுக்கும் மாயைக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதே தவிர ரியாலிட்டிக்கு இல்லவே இல்லை. இப்போ கூட நீ மாயையில் தான் விழுற. நல்ல எடிட்டிங்லேயும் பக்கா மியூசிக்லேயும் என் வார்த்தையிலையும். வேக்கப், இட்ஸ் டைம் டு வேக். சுற்றி என்ன நடக்குதுன்னு பாரு. இப்போ என்ன நேரம்? நீ மிச்சம் வச்ச உன் வேலை என்ன? நீ உன் வாழ்க்கையை வாழ்றியா இல்லை வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறியா? சேஃப்டி மோட் சொல்கிறியே, அது சேஃப்டி மூடா இல்லை ஸ்பெக்டேட்டர் மூடா? உன்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியுமா? இந்த வேர்ல்டு நியூஸ் விட்டுட்டு உன் வேர்ல்ட் லைஃப் என்னைக்காச்சும் உன் ஓன் லைஃப் வாழணும்னு முடிவு பண்ணியா? கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கையை முழுசாக அனுபவிக்கிறியா? ஜிடிஏ கேமை போட்டுட்டு மிஷின் முடிக்காமல் ஏன் கேப் டிரைவர் வேலை மட்டும் பார்த்துட்டு இருக்க? அந்த கேம் டிசைன் எப்படி தெரியுமா? நீ அந்த கேமை ஜெயிக்கிற மாதிரி, ஆனால் நீ வெறும் கேப் டிரைவர் மிஷின் மட்டுமே முடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த கேமில் அந்த சிட்டியவே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி உன்கிட்ட இருக்கும். ஆனால் நீ வெறும் ஆம்புலன்ஸ் மிஷினோ இல்லை கேப் டிரைவர் மிஷினோ மட்டுமே முடிச்சிட்டு இருந்தா அந்த கேம் எப்படி இருக்கும்? இப்போ நீ உண்மையாகவே அதை தான் பண்ணுற. இஎம்ஐ, லோன், கடன், வட்டி, இதில் உன் வாழ்க்கையை எங்கே தொலைச்ச? யோசி. ஆரா. எஸ், ஆரா. இப்போலாம் இந்த வேர்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆரானா என்னன்னு உனக்கு தெரியுமா? அது இவருக்கு இருக்குது அவருக்கு இருக்குது சொல்கிறியே, அது எதனால அவருக்கு இருக்குன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா? தேடி இருக்கியா? இந்த புத்தா, ஜீசஸ் அவங்க படம்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோயேன், நல்லாவே தெரியும். அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் ஒன்று வரைஞ்சிருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, அது வெறும் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான். எதை பற்றி? ஆரா பற்றி. அவங்களோட ஆராவை எப்படின்னா லைட், அதாவது ஒரு ஒளி உடல் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி பொட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான பர்சன் அவங்க அப்படின்னு நமக்கு காட்டுறதுக்காக. பட் ஃபார் நார்மல் பீப்புள்ஸ், நம்மள மாதிரி எல்லாருக்கும் டிஃப்ரெண்டான ஒரு ஆரா இருக்கும். மீன்ஸ் எனர்ஜி ஃபீல்டு. ஆரா, எனர்ஜி ஃபீல்டு ரெண்டுமே ஒன்று தான். டைசன் பார்த்துருக்கியா? ஆமாம், அவனை பார்த்தாலே நமக்கு தெரியும் அது ஒரு கில்லர் ஆரா. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பயம் வரும். சிலருக்கு ஆரா பாசிட்டிவாக இருக்கும், சிலருக்கு ஆரா நெகட்டிவாக இருக்கும். அது அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. எனர்ஜி ஃபீல்டு உன் மைண்ட் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தன்னால் மாறும், வேலை செய்யும். எனர்ஜி அழிக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. ஆனால் அது மேனிப்புலேட் ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகும். சரி, ஓகே, இது பேசிக் தான். இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வரலாம். ஹவு டு கெட் ஆரா மீன்ஸ் எனர்ஜி ஃபீல்டு. ஆரா டெவலப் பண்ணுற ரகசியம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு இருக்குது. குண்டலினி, சக்ராஸ், இதை பற்றி நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப டீப்பாக இந்த டாபிக்ஸ் பேச போகிறேன். இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான புக்ஸ் படித்தோம், ஏன்ஷன்ட் டீச்சிங்ஸ் படித்தோம், ஸ்பிரிச்சுவல் தேடல், பின்பு இதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சேனல் உன் லைஃப் மாற்றும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ கவனமாக பாரு, ஏன்னா ஒரு மாஸ்டர் கிளாஸ் லெவலுக்கு ஒவ்வொரு சக்ராஸ் பற்றியும் இந்த சேனல் டீச் பண்ண போது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோ. சக்ராஸ்னா மேக்னெட்டிக் ரீஜியன்ஸ், சூட்சமமாக நம்ம உடம்புல இருக்கிற விஷயம். எனர்ஜெட்டிக் சென்டர்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தால், சர்க்கியூட் சரியாக இருந்தால் தான் ஃபீல்டு பயங்கரமாக வேலை செய்யும். இந்த சென்டர்ஸ் மூலமாக தான் நம்ம ஆத்மா அப்புறம் விழிப்புணர்வு தனக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் பாடியை உருவாக்கியிருக்கு. இங்கே நிறைய பேர் பேசிக் லெவல் நாலேஜ் தெரிஞ்சுட்டு, மீன்ஸ் இந்த 5 minutes வீடியோலாம் யூடியூப்பில் பார்த்துட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட மாதிரி நினைக்கிறாங்க. தப்பு. இன்ஃபேக்ட் இந்த லைஃபோட பர்பஸே இதுதான். இந்த விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது உன் கடமை. உன் மிஷினே இதுதான். ஸோ அட்லீஸ்ட் தெரிஞ்சாச்சும் நீ வச்சுக்கோ. இதுதான் பேசிக். நீ லைஃப் ஃபுல்லாக உட்காந்து மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணாலும் எனர்ஜி ஃபீல்டு நீ சரி செய்யலைன்னா ஒன்றும் ஆகாது, அதை புரிஞ்சுக்கோ. சக்ரா மேனிஃபெஸ்டேஷனுக்கு மட்டும் இல்லை, மெடிடேஷன், உன் விழிப்பு நிலையை அவேக்கன் பண்ணுறதுக்கு, ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், இன்னும் பல விஷயத்துக்கு அடித்தளம். சயின்டிஃபிக்கலி, ஃபிசிக்கலி, பயாலஜிக்கலி, மென்டலி, ஆஸ்ட்ரலி, ஸ்பிரிச்சுவலி எல்லாத்துக்கும் இதுதான் ஆணிவேர். மொத்தமாக உடம்புல மறைமுகமாக 7 சக்கரா இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் இருக்குது.
7 சக்கராஸும் ஒன்று தான், அதாவது உன் பாடியை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. பிரபஞ்ச சக்திகள் 7 ரூபமா சக்தி மயமா உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். சூட்சமமா இருக்கிற சக்கராஸ் நாளமில்லா சுரபிகள் மீன்ஸ் எண்டோக்ரைன் கிளான்ஸ் மூலமா பிசிக்கல் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் நம்ம உடம்புல ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது. ஹார்மோன்ஸ் தான் நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தைராய்டு வந்துருச்சே கியூர் பண்ணணுமேனு பார்க்குறோமே தவிர அடிப்படையை விட்டுடுறோம். நெகட்டிவ் செல்ஃப் டாக்ஸ். மேக்சிமம் வீட்டில் இருக்கிற பெண்கள் தனிமையாக இருக்காங்க. ஸோ தனக்குள்ளே தான் அதிக நேரம் செலவிடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ மனசில் ரொம்ப நெகட்டிவ் பேச்சு, பிறரை சபிக்கிறது அப்படிலாம் செய்கிறப்போ த்ரோட் சக்கரா, கழுத்தில் இருக்கிற அந்த ஒரு சக்கரா நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ நெக்கில் இருக்கிற தைராய்டு கிளாண்ட் ஆல்சோ அஃபெக்ட் ஆகுது. இதுதான் மெயின் ரீசன். அடிப்படையை சரி செய்யாமல் மருந்து மாத்திரை எடுத்தா கிளாண்டை சரி செய்ய முயற்சி செஞ்சா அது நடக்காது. இந்த விஷயத்த எந்த ஹாஸ்பிட்டலும் டீச் பண்ணாது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கே தெரியாது. உங்க குடும்பத்துல அப்படி யாராவது இருந்தா ஃபர்ஸ்ட் அவங்கள பாசிட்டிவா பேச சொல்லுங்க, எல்லாம் சரியாகும். ஐ கேரண்டி. இந்த வீடியோ வெறும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் தான். நெக்ஸ்ட் 7 வீடியோ ஒவ்வொரு சக்கரா பத்தி டீப்பா பேச போறோம். இந்த சேனல் உங்களை 100% அப்கிரேட் பண்ணும். இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். மை டியர் இமார்டல் சோல்ஸ், இட்ஸ் டைம் டு அவேக். ஸ்டே டியூன்ட். சைனிங் ஆஃப் யுவர்ஸ் ஆல்டர் ஈகோ.